நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த மாலை வேளையிலும் சாயங்கால வேளையிலே உங்களை யாவரும் இந்த ஃபேஸ்புக் லைவ் மூலமாக சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சபை கூடி வருவது போல நாம் யாவரும் முழங்கால் பண்ணிட்டு தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த சாயங்கால வேளையிலும் ராஜா அப்பா நீர் எங்களுக்கு இந்த அப்பா உண்மை தேடும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் ராஜா, உண்மை துதிக்கிறோம் ராஜா, உண்மை போற்றுகிறோம் ராஜா. அப்பா நீ செய்த எல்லா நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ராஜா, அதை நினைத்து நம்ம உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எங்களை சுற்றி அப்பா பலவிதமான சோர்வான வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் போது ராஜா நாங்கள் சோர்ந்து போகாதபடி ராஜா உங்களுடைய வார்த்தை எங்களை ஒவ்வொரு நாளும் பேச்சு அப்பா எங்களை வழி நடத்துகிறது நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா சங்கீதக்காரன் சொல்றது போல ராஜா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி தேவதையே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா. உமது கோலும் உமது தடியும் எங்களை ஒவ்வொரு நாளும் தேய்ச்சி வருகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா எவ்வளவு விதமான சூழ்நிலைகளை அப்பா இந்த பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருக்கிறார் ராஜா. அப்பா நீர் அப்பா கண்ணோக்கி பாருங்க ராஜா. அப்பா நீ சொன்னது போல ராஜா இது ஒரு வேலை அப்பா நீ சொன்னது போல இது கடைசி நாட்களா இருந்தாலும் ராஜா அப்பா மனம் இறங்கி ராஜா அப்பா நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்க முடியாது நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. அப்பா ஒரு விசை கூட நீர் இறங்குவீராக ராஜா, ஒரு விசை கூட நீர் இறங்குவீராக ராஜா. அப்பா எவ்வளவு துக்கமான காரியங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ராஜா, எவ்வளவு சோகமான காரியங்கள் அப்பா எவ்வளவு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ராஜா. நீர் ஒரு அதிசயம் செய்யுங்க ராஜா, நீர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ராஜா. நீர் அப்பா அதிசயங்களை செய்கிறவர் ராஜா, நீர் ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன் ராஜா. நம்ம மாலை வேலையில நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த ஜெப வேலையில நாங்கள் ஒரு சந்தோஷமான காரியங்களை நாங்கள் வரும் நாட்களை கேட்கும்படியா நீர் எங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க ராஜா. அப்பா உங்களுடைய கருத்தினால் எல்லாம் ஆகும் ராஜா, உங்களுடைய கருத்தினால் எல்லாம் ஆகும் ராஜா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா. அப்பா நீர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ராஜா. பஞ்சங்களாலும் வியாதிகளாலும் அநேகர் அப்பா மடிந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. நீர் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா இதை பார்த்துக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் கருத்துல கொடுக்கிறோம் ராஜா. நீர் அப்பா சுற்றி அவர்கள் வேலை எடுத்து அப்பா நீர் பாதுகாக்கும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. அப்பா வேலை இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அப்பா நீர் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நீர் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா எல்லாவற்றையும் நீர் காண்கிறீர் ராஜா, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறீர் ராஜா. நீர் ஒரு அதிசயம் செய்யுங்க, நீர் இறக்கம் செய்யுங்க ராஜா. உங்களை நம்பி நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் ராஜா. வருகிற நாட்களில் எங்கள் ஒரு மாற்றத்தை நாங்கள் எங்கள் கண்கள் மூலமாக நாங்கள் பார்க்க நீர் ஒரு அதிசயம் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த சாயங்கால கூட்டத்தை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீர் பிரசன்னரா இருந்து அப்பா நீர் அப்பா எல்லாவற்றையும் நடத்தும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. நீர் வாங்க அப்பா, உங்களுடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசுங்க ராஜா. பச்சமாய் பேசி அப்பா பிள்ளைங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை கொடுக்க முடியாது நாங்கள் கெஞ்சுகிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும் குற்றக்குறைகள் யாவற்றும் இயேசுவின் ஜெபக்கேள்வினால பிதாவே, ஆமென். இப்பொழுது பால் ஒரு பாடலை பாடுவார். நாம் யாவரும் கரங்களை தட்டி கூட சேர்ந்து பாடுவோம். It's bubbling, it's bubbling in me soul. I'm singing, I'm dancing. Jesus gave me home, a full sun understand. How can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. It's bubbling, it's bubbling, it's bubbling in me soul. I'm singing, I'm dancing. 'Cause Jesus gave me home, a full sun understanding. How can I keep it quiet? It's bubbling, 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 bubbling. It's bubbling in my soul. I'm singing, I'm dancing, 'cause Jesus gave me hope. Now who's the understand? How can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. Very good, very good. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வேளையில கூட ஒரு விசைக்குள்ள தேவனை ஆராதிக்க தேவன் கொடுத்த
தருணத்துக்காக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நன்றியோடு நாம கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோம். காரியத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் சொன்னதை இந்த கரங்களால் நிறைவேற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறாமே. நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். Even I am worshiping a God. He is the same yesterday, today and forever. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் எல்லா இருக்கிற கண்களை மூடியப்பா இந்த மாலைகளில் உண்மை உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி கேட்ட வசனத்தை மரண இருளில் நான் நடந்தாரோ நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். என் தேவன் நீர் என்னோட கூட இருக்கிறேன். நம்ம நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு அந்த ஒரு விசுவாச நம்பிக்கை இருந்தா போதும். கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அதனால சங்கீதம் என்னோட கூட இருக்கிறேன்டா நான் ஒரு சேனைக்குள் பாய்வேனப்பா. என்னோட கூட இருக்கிறேன்டா நான் ஒரு மதிலை தாண்டுவேன். மாலைகளில் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுமா நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காரியத்தை இனி நாங்கள் போற்ற வந்தோம். வார்த்தையினால் சொன்னதை இந்த கரங்களால் நிறைவேற்றுகிற தேவனே உம்மை உயர்த்துகிறோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காரியத்தை இனி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காரியத்தை இனி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்று நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்று நீ. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரைகளினால் நிறைவேற்ற நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரைகளினால் நிறைவேற்றி நீ. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர். மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர். மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரைகளினால் நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரைகளினால் நிறைவேற்றி நீ. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரைகளினால் என்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரைகளினால் என்று நிறைவேற்றி நீ. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சி இருக்கிற கடலை தேவனை ஆராதிக்கலாமா? வெட்கப்பட்ட தேசத்திலப்பா என்னை கீர்த்தியும் என்னை புகழ்ச்சியுமா என்னை ஆக்கின ஒரு செயல் வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும்
செய்யுமா சொல்லுவாங்க வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. ஆமென். ஹalleluya. இந்த பாடல்ல ஒரு வரி அழகா சொல்லுது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்களை நிரப்புகிறது தேவன். ஆமென். ஹalleluya. எத்தனை சொல்றீங்க? ஒருவேளை இந்த நாட்கள் லாக்டவுன் நாட்கள்ல நான் காற்றையும் காணாமல் இருக்கலாம், நான் மழையையும் காணாமல் இருக்கலாம், ஆனால் என் வாய்க்காலை தண்ணீரால் நிரப்புகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். என் வாய்க்காலை தண்ணீரால் நிரப்புகிற ஒரு தேவன், அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஓ ரபா சக்தி கரமா, ஓ ரிபா சக்தி கரமா. நேர வாய்கள் திறந்தமா, இந்த மாலைகளிலே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே இயேசுவே, இந்த வீடுகளில் இயேசுவை ஆராதித்துக் கொண்டு இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வாழ்க்கையிலப்பா இயேசுவே, நான் காற்றையும் பார்க்கலையே, இந்த நாட்கள் வேலை இல்லாமல் இருக்கிறேனே. ஒருவேளை எலியாவை போல இருந்தாலும் என் தேவன் சொல்லுகிற வார்த்தை, எலியாவை மறவாத தேவன் ஒருவர் இருந்தார். அவன் குறைக்குள்ள ஒரு ஒளிந்து கொண்டிருந்த நேரத்தில் அவனை மறவாத தேவன் அவனை போஷித்தார். இந்த மாநிலத்தில் நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் உங்களை போஷிக்க அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கணங்களை தட்டி ஒரு விசை கூட சொல்லலாமா? காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்புகிற தேவன். கணங்களை தட்டி சொல்லுமா? காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரைகளினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரைகளினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொல்லுமா? சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தை வானமும் பூமியும் அழிந்து போனாங்களோ என் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மாறாது. இந்த வருடம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். தடைகளை உடைக்கிற தேவன் உனக்கு முன்பதாக சென்றிருக்கிறான். உன் எல்லையை விரிவாக்குகிற தேவன் உண்மையாக சென்று கொண்டிருக்கிறான். இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. வார்த்தை நான் சொன்னதை தேவ கரங்கள் நிறைவேற்றும். இந்த மாலைகளில் ஓ ரபா சக்தி நீதி மாறி கரபா சாலமன் கொடுத்து சாலமன் சொன்ன வார்த்தை ஓ இந்த மாலைகளில் வார்த்தை நான் சொன்னதை தேவன் கரங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். சொல்லுங்க. இந்த வருடம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். ஓ இந்த லாக்டவுன் காலத்தில் என் தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். வார்த்தையினால் நான் சொன்னதை என்னுடைய கரங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும். வார்த்தையினால் நான் சொன்னதை நிறைவேற்றுகிற காலங்கள் இதோ சமீபமாய் வந்திருக்கிறது. இதோ ஒரு 70 நாட்கள்ல வந்திருக்கிறோம். தேவன் ஆலயத்துல ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை தரப்போகிறார். ஒவ்வொரு வீடுகளையும் ஒவ்வொரு இல்லங்களையும் என் தேவன் இந்த நாட்கள்ல ஜெப வீடுகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஓ ஆதி அப்போஸ்தலர் காலத்துல எப்படி தினந்தோறு வீடுகள்ல கூடினார்களோ, எப்படி தினந்தோறு தேவனை ஆராதித்தார்களோ, நம்முடைய வீடுகள் கூட அப்படி மாறட்டும். ஓ ரிபா சக்தி சொல்லுங்கப்பா. வார்த்தைனா நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல்
ஒரு குறைவும் இல்லாமல் நான் பாதுகாத்ததே, வாதை நம் கூடாரத்தை அமைகாதபடி பாதுகாத்த தேவனே, நீ உண்மை உள்ளவர், நீ நல்லவர். நான் மாறினாலும் அப்பா என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் பாத்திரவானாக இல்லாமல் போனாலும் என் தேவன் என்னை பாத்திரவானாய் மாற்றிருக்கிறார். தேவ கிருபை என்னை சுமந்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஓ சொல்லுங்கப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே, நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே. 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 கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்கலாமா? ஒரு குறைவும் இல்லாமல் என்னை பாதுகாக்கிறேன். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே. ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே, நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே. ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே, நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே. ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே, நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே. ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. அப்படியே கொஞ்ச நேரம் வாய்கள் திறந்தப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. We thank you Lord, உமக்கு நன்றி கர்த்தாவே. என் தேவன் நம்மை வாழாக்காமல் நம்மை தலையாக்குகிற தேவன். ஆமென், ஹalleluya. ஓரி பரிசுத்தி நிமராதி நிகரபா. We thank you Lord, we thank you Jesus. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. We thank you Jesus. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. We thank you Jesus. உமக்கு நன்றி கர்த்தாவே. We thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Jesus. உமக்கு நன்றி கர்த்தாவே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கரங்களை தட்டி அப்படியே தேவனை நோக்கி பாடலாமா? உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஓரி பாபா சக்தி நிகரபா. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. We thank you Jesus. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஓரி பாபா சக்தி நிகரபா. We thank you Jesus. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. சொல்லுமா? Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குமே.
துதிக்கிற வாய்கள் திறந்து ஹalleluya துதி உமக்கே 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 ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே அப்படியே கரங்களை தட்டியப்பா உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா we thank you Jesus ஓரி பாபா சக்தி கரவா we thank you Jesus ஓரி பாபா சக்தி சக்தி சங்கீதக்காரன் சொன்ன எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நம்மை துதி எத்தனை பேர் சொல்லுங்க இந்த மாலையில் அப்பா எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நம்மை துதிப்பேன் அப்பா ஓரி பாபா சக்தி உம்மை உயர்த்துகிறோம் ராஜாதி ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம் துதிகளை மத்தியில் வாசம் செய்பவரே உம்மை உயர்த்துகிறோம் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே உம்மை உயர்த்துகிறோம் நீ வல்லவர் சர்வ வல்லவர் அப்பா உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை அப்பா உம்மை போல எங்களை நேசிக்க எங்களை பராமரிக்க எங்களை நடத்த இயேசுவே தாயின் கருவில் உருவாக முன்பே உம்மை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன தேவனே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா நீ நல்லவர் நீ சர்வ வல்லவர் அப்பா இந்த மாலை வேளையில் கூட உம்மை உயர்த்துகிறோம் அப்பா ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே உம்மை உயர்த்துகிறோம் இந்த மாலை வேளையில பாய்கிற வீடுகளில் உம்முடைய பிரசன்னம் நிரப்பட்டும் அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தபடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஓரி பாஷக்தி நீக்கறவா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா இயேசுவே எங்கள் வீடுகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்கள் வீடுகள் ஜெப வீடுகளாக மாறட்டும் அப்பா தேவன் தங்கி தாபம் இருக்கிற இல்லங்களாக மாறட்டும் அப்பா வீடுகளை துரட்சித்து கம்பீர சப்தங்கள் கேட்கட்டும் தேவனை துதிக்கிற சப்தங்கள் துதிக்கிற ஏறெடுக்கிற சப்தங்கள் கேட்கட்டும் அப்பா ஓரி பாஷக்தி நீக்கறவா உம்மை உயர்த்துகிறோம் அப்பா உம்மை உயர்த்துகிறோம் அப்பா எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே விசேஷமாக அப்பா இயேசுவே இந்த மாலை வேளையில் எங்கள் தேசத்தில் உம்முடைய கரம் இறங்கட்டும் அப்பா ஓரி பாபா சக்தி நீ மாறி நீக்கறவா ஓரி சக்தி நீக்க தேசத்தில் நீர் இறங்குவீராக அப்பா Oh yes Lord, இயேசுவே இறங்குவீராக இந்த வைரஸை அப்பா தடுத்து நிறுத்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த மாலை வேளையில விசேஷமாக இந்த சென்னை பட்டணத்தை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே இந்த சென்னை மற்றும் 5 மாவட்டங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இந்த மாவட்டங்கள் 4 நாட்கள் அப்பா இயேசுவே இந்த ஊரடங்கின் மத்தியில் அப்பா இயேசுவே பயத்தோடு கூட வீடுகளில் இருக்கிற ஜனங்களே என் தேவன் பயத்தை இறைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறாங்க மட்டுமாய் நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லவராயிருக்கிறபடியாக உமக்கு நன்றி கர்த்தாவே இயேசுவுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பினபடியாக உமக்கு நன்றி தேவ வார்த்தை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தேவன் தாமே எங்களோடு கூட இடைப்படுவீர் சகல துதிகளையும் கனத்தையும் மகிமையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அல்லேலூயா அல்லேலூயா இந்த மாலை வேளையில கூட ஒரு விசை கூட இந்த மாலை ஆராதனையில உங்க வீட்டுல Facebook லைவ் மூலமாக உங்களை சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாலை வேளையில கூட ஆவியானவர் தாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக. நம்ம அறிந்த வண்ணமாக சென்னை மற்றும் 5 மாவட்டங்களும் நாளை முதல் 4 நாட்கள் ஃபுல் லாக்டவுன், கம்ப்ளீட் லாக்டவுன் நடைபெறுகிற. தயவு செய்து எல்லாரும் வீடுகளில் இருந்து கர்த்தரை நாளை தினத்துக்கு ஆராதிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ள. நாளை தினம் ஆராதனை சரியாக 9 மணிக்கு
Facebook லைவ்ல, நம்முடைய சபையின் Facebook லைவ்ல ஒளிபரப்பாகும். தயவு செய்து எல்லாரும் வீடுகள்ல இருந்து தேவனை பயபக்தியோடு துதிக்கும்படி அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக. தயவு செய்து வாலிப பிள்ளைகள் யாரும் வீடுகளை விட்டு வெளியே செல்லாமல் 4 நாட்கள் நம்ம அரசாங்கத்தோடு ஒத்துழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. இந்த மாலை வேளையில ஆவியானவர் தாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக. நம்முடைய சபையில பல தேவைகளோடு இருந்தீர்கள். சபை மூலமாக சிலருடைய தேவைகள் தேவ கிருபையால் சந்திக்கப்பட்டது. தயவு செய்து உங்களுக்கு நம்முடைய சபையில் சேர்ந்த யாருக்காவது தேவைகள் இருக்கும் என்றால், அத்தியாவசிய தேவைகள் இருக்கும் என்றால், தயவு செய்து என்னையோ இல்லை நம்முடைய சபையின் போதகர் ஐயாவையோ நீங்கள் தயவு செய்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணபடி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் அதை இயன்றதை நாங்கள் செய்து வருகிறோம். ஏற்கனவே ஒரு சில குடும்பத்துக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். உங்களுடைய வீடுகளிலே ஏதாவது தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் இருக்கும் என்றால் தயவு செய்து தயக்கம் காண்பிக்காமல் என்னையோ இல்லை சபை போதகரையோ நீங்கள் அணுகும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளையில கூட நேற்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையில உங்களோடு பேசின அதே வேத வாக்கியத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். புக் ஆஃப் ஜோனா, யோனாவின் புஸ்தகத்தை நாம் திருப்புவோம் என்றால், யோனாவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் முழுவதுமாக அன்றைய தினத்திலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையில உங்களோடு கூட பேசினேன். The book of Jonah chapter 1, 1ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் தியானித்த 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும் போது இந்த இடத்துல யோனா தேவனை விட்டு விலகி ஓடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவன் அவனை அழைத்தார். ஒரு உன்னத அழைப்போடு தேவன் அவனை அழைத்தார். நினிவே பட்டணத்துக்கு போய் பிரசங்கி என்று சொன்னார். God called him to be the light to the நினிவே பட்டணத்துல தேவன் அவனை வெளிச்சமாய் அழைத்தார். ஆனால் வெளிச்சமாய் இருக்க வேண்டிய அந்த யோனாவோ, அந்த வெளிச்சத்தை மறைச்சமாய் இருக்க வேண்டிய யோனாவோ என்ன பண்ணனா, தான் வெளிச்சமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவன் என்பதை மறந்து, அழைத்த அழைப்பை மறந்து என்ன பண்ணனா, அங்கிருந்து ஓடி அவன் ஒளிந்து கொண்டிருந்தான். எங்க ஒளிந்து கொண்டிருந்தான் தெரியுமா? ஒரு படகின் அடித்தளத்துல அவன் ஒளிந்து கொண்டிருந்தான். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில கூட அதே பகுதியில் இருந்த நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை படித்த ஒரு வேத பகுதி 1ஆம் அதிகாரம் முழுவதும் தியானித்தாலும் 1ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கும்போது யோனா தேவனுடைய பிரசனத்தை விட்டு விலகியவனாக இருந்தான். பிரசனத்தை விலகி அவன் நினிவே பட்டணத்துக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு நேராக போகிறான். தேவன் என்ன செய்தாரா? ஒரு பெரிய ஒரு புயலை அவருடைய வாழ்க்கை அனுபவித்தார். நம்மை யோனாவுடைய இடத்துல வைத்து நாம் பார்ப்போம் என்றால், இந்த நாட்கள் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில வந்தது என்றால், நாம் கூட பல நேரத்துல தேவனுடைய சித்தத்தை விட்டு, தேவ பிரசனத்தை விட்டு ஓடிக்கொண்டோம். சபையாகிய நீங்களும் நானும் தான் அந்த யோனாவுடைய இடத்துல இருப்போம் என்றால், ஏன் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் என்று நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், நாமும் கூட யோனாவை போல தேவனுடைய பிரசனத்தை விட்டு நாம் ஓடி இருந்தோம். 1ஆம் அதிகாரம் முழுவதும் யோனா என்ன செய்யல? தேவனிடத்துல ஜெபிக்கல. நாம் கூட பல நேரத்துல அப்படி வேலை நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக, வேலை பல அலுவல் நிமித்தமாக என்ன பண்ணல? பலர் ஜெபிக்கல, பலர் தேவனை தேடல, ஆராதனையை மறந்தோம், தேவனை மறந்தோம், தேவன் அழைத்த அழைப்பை மறந்தோம், ஓடினோம். ஆனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் யோசிக்கிறோம், யோனா கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டான். எப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்றால், எப்போ தேவ பிரசன்னத்தில் இருக்கும் போது அல்ல, எப்போது இவர் இக்கட்டு நட்டு பிரச்சனையிலே இவனை என்ன பண்ண கடல்ல தூக்கி போட்ட பிறகு அவனுக்கு என்ன வந்துச்சு? ஒரு அறிவு வந்தது. நான் என்ன பண்ணல? நான் ஜெபிக்கல. இவ்வளவு புயல் வந்த போது அவன் என்ன பண்ணல? ஜெபிக்கல. நான் விசுவாசிக்கிறேன் அந்த புயலின் மத்தியில யோனான் ஜெபித்து இருப்பான் என்றால் அவன் எங்க போக வேண்டிய அவசியம் இல்ல, மீனின் வயிற்றுல போக வேண்டிய அவசியம் இல்ல. தேவனை அறியாதவர்கள் ஜெபித்தார்கள், ஆனா யோனா ஜெபிக்கல. நல்லா கேட்டுக்கோங்க, அந்த படைகளை பலர் இருந்தாலும் தேவனை அறியாத ஒரு கூட்டம் இருந்து அவர்கள் தங்களுடைய தெய்வங்களை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆனா யோனாவோ தூங்கி கொண்டிருந்தான். இப்ப யோனாவை பார்த்து கேட்டாங்க, என்னப்பா ஏன் பிரச்சனை அப்படின்னு. யோனாவுக்கு தெரியுது நான் தான் பிரச்சனை தெரியுது, ஆனா தெரிந்தும் அவன் ஜெபிக்காமல் இருந்தான்.
இந்த மாலை வேளையில ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை அப்படி நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பாடுகளை நினைத்து, நம்முடைய தேவைகள், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற இவ்வளவு பெரிய அந்தகாரம் வந்து நாம் இன்னும் ஜெபிக்காமல் இருக்கிறோமா? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல யோனா தேவனை நோக்கி ஜெபித்தான். He renewed his relationship with God. கடந்த வாரத்துல முதலாவது பகுதியில் வாசித்த முதலாவதாக God renews our strength. இந்த நாட்கள்ல முதலாவதாக தேவன் செய்கிற ஒரு காரியம், நம்முடைய பலத்தை அவர் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. renewed strength. முதலாவதாக நம்முடைய பலத்தை அவர் இந்த மாலை வேளையில அவர் என்ன செய்கிறார்? அந்த ஜெப நாட்களில், இந்த லாக்டவுன் நேரத்துல தேவன் முதலாவதாக நம்முடைய பலத்தை அவர் திரும்ப தருகிறார். He renews our strength. இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனோடு கூட இருக்கிற உறவை புதுப்பிக்க வேண்டும். யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். முதலாவது வசனத்தை வாசிக்கும் போது முதலாவதாக யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இந்த இடத்துல இயேசு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த இடத்துல வாசிக்கிறோம். முதலாவதாக இவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். யாரை நோக்கி கூப்பிட்டான்? He renewed his relationship with God. இந்த ஜெப நாட்கள்ல கூட நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை புதுப்பிக்கிற நாட்களாக மாறட்டும். தேவனை மறந்த யோனா, தேவன் அழைத்த அழைப்பை மறந்த யோனா, தேவ பிரசன்னத்தை மறந்த யோனா இப்பொழுது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இந்த இடத்துல இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க காண்பித்தார்னா, பரம மண்டலத்துல யார்? எந்த பிதாவே? எங்கள் பிதாவே. வசனத்தை திரும்ப ஒரு விஷயத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, எங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. இயேசு ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கல? பரம மண்டலத்துக்கு என் பிதாவே என்று ஜெபிக்கல, எங்கள் பிதாவே என்று ஜெபித்தார். ஆமென். ஹல்லேலூயா. when Jesus Christ taught them how to pray, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கும் போது அவர் எப்படி ஜெபிக்கல என்றால், என்னுடைய பிதாவே என்று சொல்லல, எங்கள் பிதாவே. He addressed God as not only my God but he is our God. Amen. Hallelujah. நம்ம ஜெபிக்கும் போது நமக்குள்ள ஒரு விசுவாசத்தோட ஜெபிக்கணும். அவர் என்னுடைய பிதாவாக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நாம் அப்படி ஜெபிக்கும் போதுதான் உங்களுக்கும் எனக்கும் என்ன வரும்னா ஒரு விசுவாசம் வரும். இரண்டாவதாக அந்த உறவு என்னப்படுமா? it becomes stronger. இன்னும் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறும். இந்த மாதிரி நீங்கள் ஜெபிக்க வேண்டியது யாரிடத்துல என்றா உங்கள் பிதா. அவர் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமென். ஹalleluya. இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போனார். அவர் யாரோ ஒருத்தருடைய தெய்வம் அல்ல, அவர் என் பிதாவாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீங்கள் யோனாவை போல இருப்பீர்கள். ஒருவேளை யோனாவை போல் என்று சொல்லும் போது நாம் மீனில் வைத்திருக்கீங்களே இல்லை, நம்ம கூட இந்த லாக்டவுன் காலத்துல நாம் தனிமைப்பட்டு இருக்கிறோம். தனிமை நேரத்துல கர்த்தர் ஒருவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். யோனா ஜெபித்தான், என் பிதாவே. இயேசு ஜெபிக்க சொல்லிவிட்டார், எங்கள் பிதாவே. இந்த மாலை வேளை நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, என் பிதா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் பிதா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மாலை வேளையில நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதம் பரம மண்டலத்துல
எங்கள் பிதாவே. ஆமென். ஹalleluya. நீங்க ஜெபிக்கிறது யாரோ ஒரு மனிதனிடத்தில் அல்ல, உங்கள் பிதா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி நல்லா கேளுங்க. என் நெருக்கத்திலே என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தில் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டு. இப்ப 2ஆம் வசனத்தை கொஞ்சம் தியானிக்கும் போது இந்த இடத்துல இந்த யோனாவுடைய ஜெபத்தை நாம் 2 விதமாக பிரிக்கலாம். முதலாவதாக யோனா கர்த்தர் தனக்கு செய்ததை நினைவு கூறுகிறார். இந்த ஜெப நாட்கள்ல ஒருவேளை இந்த லாக்டவுன் காலத்துல கூட நம் விசுவாசத்தை இழக்கும் போது நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம் என்றால் நமக்கு ஒரு புதிய விசுவாசம் வரும். வாழ்க்கையில போராட்ட மத்தியில தேவன் நமக்கு நல்லவராக இருந்தார், பிரச்சனை மத்தியில தேவன் நல்லவராக இருந்தார், பாடுகளின் மத்தியில தேவன் நமக்கு நல்லவராக இருந்தார். ஆமென். ஹalleluya. 1 சாமுவேல் புத்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 36 37 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் இந்த இடத்துல தாவீது ஒருவன் இருந்தான். தாவீது அவனுக்கு முன்பதாக ஒரு கோலியாத் என்ற பெரிய ஒரு எதிரி நின்று கொண்டிருந்தான். அந்த சவுலு அவருடைய சேனைகளோ அவர்கள் கலங்கி போயிருந்தார்கள். ஆனா இந்த இடத்துல தாவீது சவுலிடத்துல வந்து சொல்லுகிறான், நான் என்ன பண்ணுகிறேன், நான் போயிட்டு என்ன பண்றேன், இந்த சவுல் இந்த கோலியாத்துக்கு விரோதமாய் நான் போராடுகிறேன். அதுக்கு முன்பதாக நான் வாசிக்க விரும்புகிற ஒரு வேத 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை முதலாவதாக வாசிப்போம். 1 சாமுவேல் 17:11. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார். இது ஒரு ராஜாவை குறித்து சொல்லுகிறது. ராஜா மிகவும் கலங்கி இருந்தான். ராஜாவோடு இந்த சேனை பயந்து இருந்தது. ஆனால் இப்ப நீங்களும் கூட ஒரு பயத்துல இருக்கலாம், இது நடக்குமா, ஐயோ என் மகளோட திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, ஐயோ இந்த வருடம் எத்தனையோ காரியங்கள் நான் செய்ய வேண்டும், என் பிசினஸ்ல முன்னேற வேண்டும், என் வேலையில முன்னேற வேண்டும், ஐயோ எனக்கு இவ்வளவு கடன் தேவைகள் இருக்கு, இதெல்லாம் நிறைவேறுமா என்று இவர்களை போல பயத்தோடு இருப்பீர்கள் என்றா அதே அதிகாரம் 17ஆம் அதிகாரத்துல 37 வசனங்களை வாசிப்போம். அந்த சிங்கத்தை அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். அந்த சிங்கத்தை 35ல வாசிக்கலாம். நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். நான் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகள் ஒன்றை போல் இருப்பார். நல்லா கேட்டது. இப்ப முதல்ல இவன் இந்த கோலியாத்துக்கு முன்பதாக போவதற்கு முன்பதாக இவன் என்ன செய்கிறான், கர்த்தர் இவனுக்கு செய்த காரியத்தை நினைத்து தன் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ள. He was increasing in faith. இந்த நாட்களில கூட நம் விசுவாசத்தை தளர விடுவது ரொம்ப லகுவா இருக்கும். நான் பேசிக்கொண்டே என்னை குறித்து கூட பல நேரத்துல என்னடா இது வீட்டிலே இருக்கிறோம், என்னடா நடக்குது, இந்த கொரோனா வைரஸ் குறையும் பார்த்தா இன்க்ரீஸ் ஆயிட்டே போறோம். ஆனா இந்த நாட்கள்ல கூட தேவன் சொல்லுகிறான், கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து நீ என்ன பண்ணு, உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணு, நீ பெருக்கிக் கொள்ளு. அதே 27 வசனத்தை வாசிப்போம். 37. பின்பு தாவீது என்னை சிங்கத்தின் கையில் இருந்தும் கரடியின் கையில் இருந்தும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று அப்பொழுது சவுல் என்று சொன்னான். ஆமென் என்றான். அந்த மாதிரி வேளையில கூட
இத்தனை நாட்கள் உங்களை வழிநடத்தின தேவன் இனிமேலும் உங்களை நடத்த அவர் வல்லவர் ஆகியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை சிங்கத்தின் கையிலும் உங்களை சிங்கத்தின் கையிலும் கரடியின் கையிலும் உங்களை காப்பாற்றிய தேவன் இந்த பெலிஸ்தியர் இந்த கோலியாத்தின் கையிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பிறந்த நாள் முதல் உங்களை இம்மட்டுமாய் நடத்திய தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இம்மட்டுமாய் நடத்திய தேவன் அவர் வல்லவராக இருக்கிறார். இம்மட்டுமாய் உங்களை போஷித்த தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம அழகாக பாடினோம், வார்த்தையினால் சொன்னதை கரங்களால் நிறைவேற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில கூட தாவீதை போல நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் தட்டி எழுப்பப்படட்டும். Let your faith increase in the name of Jesus. எப்படி உங்களுடைய விசுவாசம் எழும்பும், இந்த வைரஸை பார்க்காமல் உங்களுக்கு முன்பதாக ஒரு தேவனை நிறுத்தி வைக்க. அந்த தேவன் யார்? இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோனா அப்படிதான் ஜெபித்தான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆனா எப்படி தெரியுமா? என்னை இக்கட்டிலிருந்து என்னை மீட்ட தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த மாலை வேளையில மரண இருள் நம்முடைய வாழ்க்கை திரும்பி பார்ப்போம் என்றால் எத்தனையோ நாட்கள் மரணத்தின் கட்டைகள் வந்தது, எத்தனையோ விபத்துகள் வந்தது, எத்தனையோ பாடுகள் வந்தது, எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தது, எத்தனையோ தேவைகள் வந்தது. இது எல்லாவற்றிலிருந்து உங்களை தப்புவித்த தேவன் இதிலிருந்து உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மாலை வேளையில இம்மட்டுமாய் நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போ தாவீதுக்கு ஒரு விசுவாசம் வந்தது. சவுலுக்கு இல்லாத விசுவாசம் தாவீதுக்கு. என்ன விசுவாசம்? என்னை கரடியின் கையிலிருந்து, என்னை சிங்கத்தின் கையிலிருந்து, என்னுடைய பலத்தினால நான் இதுவரை நான் தப்பிக்கல. நீங்க கூட யோசிக்கலாம், 30 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், இத்தனை ஆண்டுகளாக உங்களை நடத்தியது தேவ கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப யோனா எங்க இருக்கிறான்? கர்த்தருடைய கிருபைக்குள்ள இருக்கிறான். கர்த்தருடைய கிருபைக்குள்ள இருக்கிறான். இந்த மாலை வேளையில என் தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை லாக்டவுன் நாட்கள்ல நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களா? அதுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு செய்த அந்த நன்மைகளை யோசித்து பாருங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதுமே நாவில் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. இந்த மாலையில நம்ம கூட சொல்லுவோம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஒரு சாமுவேலோட வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் கடந்த காலத்துல தேவன் தனக்கு செய்த நன்மைகளை அவன் நினைத்த போது அவருடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம் வந்தது. அவருடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை கொண்டு அந்த கோலியாத்தை முறியடித்தான். நான் கூட இந்த மாலை வேளையில நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாலை வேளையில நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இத்தனை நாட்கள் உங்களை பாதுகாத்து, உங்களை போஷித்து, உங்களை பராமரித்து, உங்களை தேவைகளை சந்தித்து தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அதுதான் யோனாவின் புஸ்தகத்தை நாம் திரும்பி பார்ப்போம் என்றால் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது என் இக்கட்டிலே நான் என்ன பண்ணனா அவரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்ன பண்ணாரு? எனக்கு உத்தரவாயினார். He rescued me. He heard me. 3ஆம் வசனத்தை வாசிப்போம். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் மலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. எல்லாம் என் மேல். இந்த இடத்துல வாசிக்கும் போது யோனா was not in a comfortable place. யோனா ரொம்ப சௌகரியமான இடத்துல. நல்லா கேட்டுக்கோங்க, யோனா தேவனை நோக்கி விசுவாசத்தோட ஜெபிக்கிறான். ஆனா ஜெபித்த போது எல்லாம் சௌகரியத்தோட ஜெபிக்கல. நல்லா கேட்ட, ஒரு மீனோட வயிற்றுல இருந்து அவன் ஜெபிக்கிறான். யோசித்து பாருங்க, அவன் வெளியே இருக்க அவன் படகுல இருந்தே ஜெபித்த தேவன் என்ன பண்ணிருப்பாரு? அந்த காற்றையும் கடலையும் அவன் அமிழ்த்திருப்பான். ஏனென்றா இவனை யோனாவை தூக்கி கடல்ல போட்ட உடனே என்னாச்சு? ஒரு பெரிய ஒரு அமைதி வந்தது.
இப்ப யோனா என்ன பண்ணிருக்கலாம்? நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். யோனா மட்டும் அந்த படகுலயே அவன் மனம் திரும்பி அவன் முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்திருப்பான் என்றால் தேவன் என்ன செய்திருப்பார் என்றால் அந்த காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்திருப்பார். ஆனா யோனா என்ன செய்யல? ஜெபிக்கல. ஆனா இப்போ எப்போ எங்க ஜெபிக்க ஆரம்பித்தான் என்றால் அந்த மீனின் வயிற்றிலே யோனா ஜெபிக்க ஆரம்பித்தான். இப்போ இட்ஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள். நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு மீனோட வயிற்றுல என்னென்ன இருக்கும். ஃபுல்லா அந்த மீன் ஸ்மூத்தா போயிருக்கு, இல்ல அந்த மீன் மேலேயும் கீழேயும் போயிருக்கும், இவனை தூக்கி தூக்கி போட்டிருக்கும். அந்த மீன் என்னெல்லாம் சாப்பிட்டுச்சோ அதெல்லாம் அவனை சுத்தி இருக்கும். அது மத்தியிலும் யோனா ஜெபித்தான். ஒருவேளை this lockdown is not a very comfortable place. இந்த ஊரடங்கு உத்தரவு ஒருவேளை வீடுகளே தங்கி இருப்பது ஒருவேளை இட்ஸ் நாட் a comfortable place. இந்த இடத்திலோ யோனாவை போல நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென், ஹalleluya. அதனால சொல்லுகிறான் இந்த இடத்துல என்ன சொல்ற, இந்த இடத்துல it's not a very comfortable place. இந்த இடத்துல it's a current that is flowing. இந்த தண்ணீர் மேலேயும் கீழே அடிக்குது. ஐயோ, it's not a very healthy place for me. இருக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமான இடம் இல்ல. ஆனா இருந்தாலும் நான் என்ன பண்றேன், இந்த கஷ்டத்தின் மத்தியிலே, இந்த பாடுகள் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஹalleluya. நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, renew your relationship, renew your prayer. மூன்றாவதாக renew your faith. நான்காம் வசனத்தை நாம் வாசித்து நாம் முடிப்போம். மீதியுள்ள காரியங்களை வருகிற நாட்கள்ல கர்த்தர் சித்தமென்றால் நாளை மாலை ஆராதனையில இந்த வார்த்தைகளோடு கூட பேசுறேன். நான்காம் வசனத்தை வாசிப்போம். நான் உமது கண்களுக்கு எதிராக இராதபடிக்கு, நான் உம்முடைய கண்களுக்கு எதிராக இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றார். இன்னமும் நான் என்ன பண்ண முடியும்? பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றார். மாலை வேளையில கூட நான்காவதாக renew your faith. கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை இந்த மாலை வேளையில அதை கட்டி எழுப்புங்கள். ஒருவேளை விசுவாசம் உடைக்கப்பட்ட நிலைமையில யோனாவை போல இருந்திருக்கலாம். மாலை வேளையில ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை renew your faith. கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை கட்டி எழுப்புங்கள். இப்ப யோனா சொல்லுகிறார், இக்கட்டின் மத்தியில இருக்கிற, பாடுகள் மத்தியில இருக்கிற, நான் உம்முடைய சன்னதியை விட்டு நீர் என்னை விலக்கி வைத்தால் நான் என்ன பண்ணுவேன்? உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கி நான் என்ன பண்ணுவேன்? விண்ணப்பம் செய்வேன். மாலையில நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, ஒருவேளை இக்கட்டின் மத்தியில் இருக்கிறான், போராட்டின் மத்தியில் இருக்கிறான், ஒருவேளை என்னை சுத்தி அலைகள் போல பிரச்சனைகள் இருந்தாலோ அதன் மத்தியிலே எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். யோனா சொல்லுகிறான், everything is not comfortable in my life. என்னை சுத்தி எல்லாம் ரொம்ப அழகா ஒண்ணும் இல்ல, என் வாழ்க்கையில பிரச்சனை மத்தியில இருக்கு. ஆனா பிரச்சனை மத்தியில அந்த நான்காம் வசனத்தை கடைசி பகுதியை நாம் ஒரு விசை வாசிக்கலாமா? ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்று அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். still I will trust in you, Lord. இன்னும் நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இந்த மாலையிலே உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கும் என்றால், ஐயோ என்னை கைவிட்டதுக்கு இல்ல, இந்த பிரச்சனை மத்தியிலே இன்னும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். I will still call on to you. I will still praise you. I will still worship you. தானியேல் புத்தகத்துல வாசிக்கும் போது தானியேல் என்ன சொன்னான்? பலகணிகளை திறந்து அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு நேராக தன் கரங்களை உயர்த்தி ஜெபித்தானா. இவர்கள் அடிமையாக விற்கப்பட்டார்கள். ஆனா விற்கப்பட்டாலும் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், நான் திரும்ப என் தேசத்துக்கு போவேன், என் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். இந்த மாலையில உங்களுடைய விசுவாசம் கூட அப்படிதான் இருக்கணும். நான் திரும்பவும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், இன்னும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். இந்த இக்கட்டின் மத்தியிலே ஒரு விசுவாசம் பெருகட்டும், ஒரு விசுவாசம் பெருகட்டும். I know it is not a comfortable life, I know it is not an easy life, but in the midst of all the confusions, I want to encourage you, keep praying, build your faith. ஒரு விசுவாசத்தை இன்னும் பெருக்கிக் கொள்ளுங்கள். இந்த இக்கட்டும் நடுவே, இந்த போராட்டத்தின் மத்தியிலே, இந்த லாக்டவுன் மத்தியிலே என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் மறுதல் வருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். முதலாவதாக God renews your strength. இந்த லாக்டவுன் நாட்கள்ல தேவன் உங்களுடைய பலத்தை புதுப்பிக்கிறார். இரண்டாவதாக உங்களுடைய தேவனோடு கூட இருக்கிற உறவை புதுப்பிக்கிறார். மூன்றாவதாக அவர் என்ன புதுப்பிக்கிறார்? விசுவாசத்தை புதுப்பிக்கிற நாட்களாக மாறட்டும்.
இந்த நாட்கள் முடிந்து நாம் திரும்ப ஒருவேளை நம்முடைய இயல்பான வாழ்க்கைக்கு நாம் தொடரும் போது புதுப்பிக்கப்பட்டவர்களாய், விசுவாசத்தை புதுப்பிக்கப்பட்டவர்களால், இயேசு மீது இருக்கிற விசுவாசத்தை புதுப்பிக்கப்பட்டவர்களால் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதே கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். இந்த மாலை வேளையிலப்பா, நான் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. எங்கள் துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவரே, துயாதி தூயவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஓ ரிபாபா சப்த ரபாதி நிக்கரப்பா. We thank you Jesus. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. We thank you Jesus. We thank you Jesus. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ ரிபாபா சப்த ரபாதி நிக்கரனா. நேர வாய்களை திறந்தப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. We thank you Jesus. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி சொல்லி உன்னை பாட வேண்டும், காருண்யத்தை எண்ணி போற்ற வேண்டும். நன்றி சொல்லி உன்னை பாட வேண்டும், காருண்யத்தை எண்ணி போற்ற வேண்டும். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கண்களினால் நிறைவேற்றி திறந்தப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சாயமே நோயாமே உமக்கு நன்றி கர்த்தாவே. பல்லதாகில் நீரி புஷ்பமே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. We thank you Jesus. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. We thank you Jesus. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. We thank you Jesus. We thank you Jesus. உமக்கு நன்றி கர்த்தாவே. We thank you Lord. We thank you Lord. We thank you Lord. வாசம் செய்பவரே, புதுவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. உமக்கு நன்றி கர்த்தாவே. யோனாவை போல சொல்லுகிறோம், அந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். இக்கட்ட நேரத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த மாலை வேளையிலே கூட இக்கட்ட நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. பதில் கொடுக்க தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அன்புமிக்க நல்ல பிதாவே, அருமையான மாலை வேளைக்காக நன்றி கர்த்தாவே. ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டபடியால் உமக்கு நன்றி. முதலாவதாக எங்களுடைய பலத்தை புதுப்பிக்கிற தேவன், இரண்டாவதாக உறவை புதுப்பிக்கிற தேவன், மூன்றாவது விசுவாசத்தை புதுப்பித்தபடியால் உமக்கு நன்றி தேவனே. உமக்கு நன்றி. யோனா உம்மை நோக்கி கூப்பிட்ட போது தேவனோட பலப்படுத்தினீரே, உமக்கு நன்றி. இந்த மாலை வேளையில கூட அப்பா, இஸ்ரவேல் வீடுகளில் இருந்து இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கருத்து கொடுக்கிறோம். ஆவியானவர் தாங்க பிள்ளைகளுடைய இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில் 30, 60, 100 பலன் தர கிருபை பாராட்டும்படி ஆசீர்வதிப்பீராக. நாளை தினத்துல நடக்கிற எல்லா உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா பரிசுத்த ஆராதனைகளும் நீ ஆசீர்வதிக்கும்படி சொல்லுகிறோம்.
இயேசுவே, முதலாம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் எப்படி அப்பா வீடுகள்ல தேவனை ஆராதித்து அவனுடைய வீடுகள் செப வீடுகளாக மாறியது, அதே போலப்பா நாளை தினத்துல எல்லாருடைய வீடுகளும் செப வீடுகளாக மாறுங்க. ஒவ்வொரு வீடுகளில் இல்லங்களிலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும்படி செபிக்கிற கர்த்தாவே, நீ கேட்ட நடுவிலே நம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம். எங்களை பதில் கொடுக்கிற தேவனோடு இருக்கிறபடியாக உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த மாலை கூட்டத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தரே உமக்கு நன்றி கர்த்தாவே. நாளை தினம் நடக்கிற எல்லா ஆராதனை முக்கத்துல வைக்கிறோம். எல்லா பரிசுத்த ஆராதனையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தாவே. கொரோனா வைரஸை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் இந்த பிரச்சனை மத்தியில உபத்திரவத்தின் மத்தியில தேவனை நல்லவராய் இருக்கிறபடியாக உமக்கு நன்றி கர்த்தாவே. உமக்கு நன்றி. சகல துதிகளையும் கனத்தையும் மகிமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கிறோம் இந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து நாளை தினத்துல சரியாக 9 மணிக்கு Facebook லைவ்ல நம்ம சபையின் ஆராதனை நடைபெறும். பயபக்தியோடு, திரும்ப சொல்கிறேன், பயபக்தியோடு குடும்பமாக தேவனை ஆராதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சபையில் இருப்பவர்களுக்கு யாராவது தேவைகளோடு இருக்கிறீங்களா, தயவு செய்து என்னையோ இல்ல சபையின் போதகர் ஐயாவையோ நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ள. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. My God is so big and so strong and so mighty, there's nothing my dad cannot do. My God is so big and so strong and so mighty, there's nothing my dad cannot do. My God is so big and so strong and so mighty, there's nothing my dad cannot do. My God is so big and so strong and so mighty, there's nothing my God cannot do. In the beginning He was Word. God sent smoke and the Word came to me. He said the floating and everything new. The waters and seas and people were true. He of the Word, giant my God. Joshua walked through the fire, God. Joshua God in the square. I hope you will be sick. The God is so big and strong and so mighty, and nothing like God cannot do.